வணக்கம். இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த திரைப்படத்தோடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். மிகப்பெரிய அந்த எதிர்பார்ப்புங்க இந்த படத்திற்கு. கிட்டத்தட்ட சர்வரை கிராஷ் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு சத்தியம் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டு ட்ரெய்லர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப தெளிவான ட்ரெய்லரு. அதுபோல் கிறிஸ்டோபர் நோலன் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கதை மாறுது அப்படிங்கிறப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஒரு புதிய இலக்கணம் ஒரு வகுத்துருவார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. அதங்காட்டிக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. அதங்காட்டி தான் என்னை மாதிரி தமிழ் சினிமா நிறைய பார்க்குற ஆளுகளும் ஓடி போய் பார்த்ததுக்கு காரணமும் அதுதான். இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு சூப்பர்மேன் அந்த இது வரைக்கும் வந்து அந்த சூப்பர்மேன் கதைகளிலே வந்து இது வந்து அடுத்த ஒரு மைல்கல் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு டிங்கரிங் பண்ணலை. ட்ராயிங் போர்டு போயிட்டு அந்த சூப்பர்மேன் அந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இது எங்கேருந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரம் தி ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அவங்களே ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கெட்ச் பண்ணது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு அவங்க போட்ட உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது வந்து அவங்க இந்த படத்திற்குள்ளே இருக்கிற சயின்டிஃபிக் டேட்டாவை பார்த்தாலே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் ஹோலுங்கிறது எப்படி இருக்கும், அது உள்ளே போனால் என்ன ஆகும், எப்படி கன்சியூம் ஆகும். அதே மாதிரி கடைசியில் வந்து ஒரு ஏலியன் ஷிப் வரும். அது வந்துட்டு நம்ம பூமியினுடைய கிராவிட்டியவே வந்து மாற்றுறதுக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வரும். அது வந்து நம்ம நினைப்பது ப்ராக்டிகலி பாசிபிளானா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் படத்துக்குள்ளே இருக்குது. அது அட்மாஸ்பியரை மாற்றுறது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஒரு பூமி அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து வெடித்து சிதறும், அது உள்ளே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அது எப்படி வெடித்து சிதறும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த சயின்டிஃபிக் டேட்டாவை வந்து எங்கெங்கேருந்து தான் உறிஞ்சினாங்கன்னு தெரியல. மொத்தமாக இழுத்துட்டாங்க. மேபி என்எஸ்ஏ கிட்ட ஹெல்ப் கேட்டு இருக்கிற சீக்ரெட் யூஎஃப்ஓ ஃபைலை பூரா வாங்கி அதுலேருந்து எடுத்தாங்களோ என்னவோ. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் உள்ளே போயிருக்குங்க. ஒரு ஏலியன் ஷிப் ஆகட்டும், அந்த ஏலியன் ஷிப் வந்து அதோட டைனமிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. அது அந்த அட்மாஸ்பியரை கிழிச்சிட்டு உள்ளே வந்து இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோட அந்த முனைகள் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் அப்படியே கூர்மையாக இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அதுதான் இருக்கும். ஸோ அந்த ஹீட் ஷீல்டாக வந்து அந்த முனைகள் ஆக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து கன்வின்சிங்காக இருக்கிறங்காட்டிக்கு வந்து பார்க்க வந்து உண்மையாலுமே ஒரு ஸ்பேஸ் என்தூசியாஸ்ட் அவங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க இந்த படத்தை. அந்தளவுக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து எனக்கு மெய்சிலுக்கு வச்சது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது. ரெண்டாவது நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டிய நபர் வந்து டைரக்டர் ஹேன்ஸ் ஜிம்மர் வந்து மியூசிக் போட்டிருக்காரா, ரைட். ஹேன்ஸ் ஜிம்மர் வந்து அவரும் ஒரு சாதாரண டைரக்டர். இது வந்து கதை வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னாலும் எனக்கு பர்சனலாக என்ன பட்டுச்சுன்னா கிறிஸ்டோபர் நோலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்தது இந்த படத்தில் அப்படின்னு நான் பர்சனலாக எனக்கு என்னமோ பட்டுச்சு. ஏன்னா நம்மளை வந்து கிட்டத்தட்ட கன்வின்ஸே பண்ணிடுறாரு, ஏலியன் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் நம்ம இவரையும் வந்து டைரக்டரையும் வந்து சும்மா சாதாரணமாக இடம் போட முடியாது. இவரும் மிகப்பெரிய படங்கள், அதாவது அதாவது இந்த ரெகுலர் ஃபார்முலாக்களை, ஹாலிவுட் ஃபார்முலாக்களை உடைத்தெறிகிற படங்கள்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது வந்து ஒரு லீத்தல் காம்பினேஷன் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா எனக்கெலாம் வந்து சூப்பர்மேன் அப்படின்னா நான் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது டிவியில் பார்த்தது ஃபஸ்ட்டு ஒரு சேரை தூக்குவான், பொதியில் போடுவாங்கள்ல, சேரை தூக்குவான், அடுத்தது ஒரு பெஞ்சை தூக்குவான், அடுத்தது அப்படியே வேனை தூக்குவான், அப்படியே பறந்து போவான். அப்படின்னா ஓகே சூப்பர்மேனாக பறந்து போவான் அப்படின்ட்டு. பட் சூப்பர்மேன் எங்கே பிறந்தான், எதுக்காண்டி பிறந்தான், அவன் ஏன் இந்த பூமிக்கு வந்தான், அவனுக்கு எப்படி இந்த எக்ஸ்ட்ரா பவர்லாம் வந்தது, அவங்க அப்பா அம்மா யார், அவன் ஏன் வந்து உலகத்தை காக்கிறதுக்கு வந்து போராடுறான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து எனக்கு தெரிந்து இன்றைய ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு, இல்லை ஒரு டீனுக்குமே வந்து நிறைய பேர் அதை படித்து இன்னைக்கு படிக்கிறதே குறைஞ்சி போச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஆர்வம் நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது சூப்பர்மேன்னா இப்படி தான், இதுதான் அவனுடைய வேல்யூ, இப்படி தான், இதனால தான் அவன் வந்து இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சீக்வல் வருது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதே டீம் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க போல். ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்திற்கான வெற்றியை விட அது வந்து 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயே கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு சின்ன அவர் பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு செல், லிட்ரலி அவர் ஒவ்வொருடைய செல் வந்து எதனால் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட, அது கூட வந்து ஒரு கோட்னால் வந்து எம்பிட் ஆகிருக்கும். அது அந்த கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய மொத்த உருவமாக வந்து இந்த சூப்பர்மேன் இருப்பார். ஸோ அவ்வளவு தூரம் வந்து உள்ளே போய் மிக நேர்த்தியாக வந்து எழுதப்பட்ட படம் இந்த படம் வந்து.
ஆனால் சரி அப்போ எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு நிச்சயமாக இல்லைங்க. எனக்கு வந்து சிஜி வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சிஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரிப்டான் அவங்க பிறப்பிடம் சூப்பர்மேனுடைய பிறப்பிடமான கிரிப்டான் வந்து அழியும் போது வந்து அந்த பறவையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே பறப்பார் ரசல் குரோ, சூப்பர்மேனுடைய அப்பாவா. ஸோ அவர் பறக்கும்போது வந்து எனக்கு அவதார் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி அந்த ஏலியன்கள்லாம் இங்கே வரும்போது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அது இது எல்லாம் நிறைய ஞாபகப்படுத்துச்சு. இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டோஃபர் நோலன் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா முடிந்த அளவுக்கு வந்து சிஜிவே அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து சிஜினாவே பிடிக்காது, நிஜமாலுமே ஏதாவது பண்ணிடுவார். ஸோ அதுக்கான இன்னொரு 200 மில்லியன் ஜாஸ்தி அளவு போனாலும் போட்டுன்ட்டு உண்மையாலுமே அதுக்கான அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ஸ் எல்லாம் உருவாக்குனாலும் அவங்க உருவாக்கியிருப்பார், நம்புறதுக்கு இல்லை. அது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் எஃபெக்டை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிஜி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதே மாதிரி இடையில் வர்ற சண்டை காட்சிகள், நிறைய சண்டை காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபே இல்லை, பட்டு இங்கே இந்த நம்ம தேட்டரில் இருக்கிற அந்த செகண்ட் ஹாஃபில் நிறைய சண்டைகள் வருது. அந்த சண்டைகள்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக பில்டிங்கை சுற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும். அது வந்து கொஞ்சம் சளிப்பூட்டக்கூட மாதிரி இருந்தது. ஆனாலும் பிரமிப்பு ஊட்டக்கூடிய விஷயம் எல்லாம் என்னென்னா, இவங்க வந்து அதாவது ஒரு கிராவிட்டியை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் எடுத்துகிட்டு வருவான் வில்லன் அப்படிங்கிறவன். நம்ம என்ன நினைப்போம், கிராவிட்டி ஆல்ட்ரு பண்ண முடியுமா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமானா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உள்ளே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப வந்து புதுமையாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இவ்வளவு இருந்தும் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து வெறும் எடுத்தோடனே அயன்மேன் மாதிரி எடுத்தோடனே ஒரு 10 நிமிஷம் அப்புறம் சூட்டை மாட்டிட்டு சண்டை போட்டு கடைசி வரைக்கும் சண்டை போட வேண்டியதான் அப்படின்னா இல்லை. உள்ள மதர் சென்டிமெண்ட் இருக்குது. அவங்களுடைய வளர்ப்பு தாய் வந்து அவங்கள வந்து ஒருத்தவங்க இது பண்ணிடுவான், என் அம்மாவே இது பண்ணியாடா அப்படின்ட்டு போய் அடிப்பா அப்படி சூப்பர்மேன். ஸோ அதாகட்டும், இந்த பையன் வந்து சூப்பர்மேன் போயிட்டு ஏம்மா நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா வந்து ரொம்ப சோகத்தில் என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்ட்டு அழுவாங்க. அது இவ்வளவு ரேசியான இவ்வளவு டெக்னிக்கலான படத்துலையும் அதையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து தந்துச்சு. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து இவருக்கு வளர்ப்பு அப்பா, அவர் வந்து டீச் பண்ணுறது உனக்கு எப்படியெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஆர்டினரியாக இருந்துக்கணும், ஏன்னா அதை காமிச்சோம்னா மக்கள் வந்து நமக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு எக்கச்சக்க லைஃப் லெசன்ஸ் வந்து அதாவது இன்டெரக்டாக நமக்கு வந்து சொல்கிறத வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு டைரக்டர். இதில் வந்து பெரிய ஹைலைட் வந்து ஹென்றி அந்த சூப்பர்மேன் அவர் தான். அப்படியே ஒரு இதில் வந்துட்டு ஆறுன்னு நினைக்கிறேன், அது அப்படியே வெளியில் அப்படியே வேறு பேர் பாடியோட ஒடியாருவார். அப்படியே எல்லாம் இங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சூப்பர்மேனா இவர் தாங்க, இதுக்கு மேலே வந்து சூப்பர்மேனுக்கான கேரக்டர் வந்து ஒரு நடிகன் அப்படிங்கிற கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். சும்மா அப்படியே ஸ்டீல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அவர். கடைசியில் வந்து அவரை பார்க்குறக்கே வந்து கடைசியில் ஆஃபீஸ் போவார். அங்கேருந்து அந்த சூப்பர்மேன் நம்ம இப்போ அந்த பழைய சூப்பர்மேன்லாம் தொடங்கும், கண்ணாடி போட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருப்பார்ல, அதுதான் இதோடைய கிட்டத்தட்ட கொஞ்சம் முடிவு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சியில் ஒரு ஸ்மைல் கொடுப்போம் அப்படி, அதெல்லாம் வந்து உண்மையாலுமே அடோர் பண்ண வைக்கும். இதுதான் இவரை தவிர வந்து யாரும் இதுக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக கேரக்டர் செலெக்ஷன். அதே மாதிரி சூப்பர்மேனுடைய அம்மா அப்பா அவங்களும் சரி ரொம்ப நிதானமாக நடிச்சு தந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கான அதாவது இந்த சாதாரண இங்கிலீஷ் படத்துக்கான விஷயங்களும் நிறைய உள்ள இருக்குது. இந்த சல்யூட் பண்ணுறது, சும்மா ரொம்ப வீரவசனம் பேசுகிறது, அதெல்லாம் நிறைய இருக்குது இல்லைங்கள. வில்லனும் கொஞ்சம் அப்படி இப்படி உலகத்தை காப்பாற்றுறேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே வந்து சாயல்கள் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸு பல என்னென்ன ஏலியன் இன்வேஷன் படம் இருக்கோ அதில் எல்லாத்தையோட சாயலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனால் படம் அந்த கடைசி நிமிஷம் முடிஞ்சிட்டு எந்திரிச்சு எல்லாரும் கைதட்டினது அப்படிங்கிறதான் வந்து எனக்கு வெளிநாட்டு ஆடியன்ஸ் பற்றி தெரியல, யூஎஸ் அவங்க கனடாலாம். ஏன்னா மேபி தே ஆர் மோர் எக்ஸ்போஸ் டு இங்கிலீஷ் மூவிஸ், நிறைய வெரைட்டிஸ் பார்க்குறாங்க, மேபி அவங்க கல்ச்சர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். பட் ஒரு இந்தியன் ஆடியன்ஸ் வந்து நான் என்ஜாய் பண்ணி பார்த்தது தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. பெருசாக ஆக்ஷன் வந்து டமால் டிமில் ரொம்ப விசில் அடித்து சத்தம் போட வைக்காட்டியும் மொத்தமாக வெளில வரும்போது வந்து நாம் கொடுத்த அந்த 170 ரூபா டிக்கெட்டு அநியாயம். ஏன்னா அந்த 3D கண்ணாடி வேறு தந்துட்டாங்க. இது எனக்கு ஒரு இது மட்டும் புரியல, இந்த 3D கண்ணாடி எதுக்கு தந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா இதெல்லாம் 2Dயில் பார்த்தாலும் அதே எஃபெக்ட் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பெரிய அந்த 3D மாதிரியே தெரியல. ஸோ மேபி அது கூட வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் இது 3D இல்லாமையே இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நான். ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஏன்னா நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலிங்க. ஏன்னா அந்தளவுக்குலாம் நான் வந்து இங்கிலீஷ் படத்தில் எக்யூப்டு கிடையாது. ஸோ எனக்கான லிமிட் ஃப்ரீக்கு என்னென்னு தெரியும் இங்கிலீஷ் படத்தை ரிவ்யூ பண்ணுற
பொறுத்தமட்டில். ஸோ ரொம்ப வந்து திருப்தியான படங்க. அதாவது டிசப்பாயிண்ட் ஆகாது. ஆனால் ரொம்ப அயன்மேன் மாதிரி நீங்கள் ஆக்ஷனை எதிர்பார்த்து நீங்கள் போய் சராமரியாக இருக்கும் அப்படின்ட்டு போனீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் இல்லைங்க உள்ள. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், நிறைய வேல்யூஸ் பற்றி ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க பாருங்கள் சினிமா ரசிகர்கள். அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு வந்து 3.75 தருவேன். இது கிறிஸ்டோஃபர் நோலன் எடுத்திருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ரொம்ப திருப்தியான படங்க. தயவுசெய்து போய் பாருங்கள், பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்குள்ளே ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டுகளை வெளியிடுங்க. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தாராளமாக பேசுவோம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.